கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் மாறியது நெஞ்சம் மாற்றியது தியானம். உலக தியான நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் முத்து சைக்கிள் மார்ட் கும்பகோணம். புது மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர் முத்து சைக்கிள் மார்ட் கும்பகோணம். தியான நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்காக பங்கேற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமதி பேசுங்க சார். அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். அதாவது இந்த யோகா செய்யறது அதாவது மனதை அமைதிப்படுத்தும் சார். அது ஒண்ணு. அதாவது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறது. அதே மாதிரி இந்த யோகாவனால மருத்துவ பயன்கள்லாம் என்னென்ன இருக்கு. அதே மாதிரி இந்த யோகா பிபி உள்ளவங்க, ஹார்ட் பேஷண்ட், இவங்க இந்த சுகர் பேஷண்ட்லாம் செய்யலாமா என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. நான் வானொலியில் கேட்டேன். நன்றி. மனதை ஒருநிலைப்படுத்துது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க போல. நேயருடைய கேள்வி எல்லாருக்குமே உள்ளது. அதாவது தியானம் பண்ணா எனக்கு சுகர் குறையுமா, பிபி குறையுமா, எல்லாமே குறையும். எல்லாமே குறைக்கக்கூடிய வாய்ப்பு தியானத்திற்கு உண்டு. நீங்க யோகாவோ தியான பயிற்சியோ செய்யும் பொழுது அது எப்படி சார்? அது யோகாவில் சிகிச்சை பண்றாங்க. யோகால பிசிக்கல் எக்ஸசைஸ் உண்டு, அது வாய்ப்பு இருக்கு. தியானம் ஒரு இடத்துல அமர்ந்து நம்ம மனதை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்றோம். மனதை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணல. மனதை அதன் போக்குக்கு விட்டு கடந்து போய் பழக்கிறோம். அப்படி பெரும்பாலுமான நோய்களுக்கு காரணம் சைக்கோசோமாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க, மனம் சார்ந்த உடல் நோய்கள். இப்ப சர்க்கரை வியாதின்னு நம்ம சொல்றது எல்லாமே உடல்ல அப்படி ஒண்ணு கிடையாது. உடல்ல ஒரு வியாதி கிடையாது, அது ஒரு குறைபாடு அப்படிங்கிறாங்க. மன அழுத்தம் தான் பிபிக்கோ சுகருக்கோ ஒரு பேசிக்கான காரணமாக இருக்குது. அப்ப நீங்க என்னதான் மருத்துவம் பண்ணாலும் அந்த மருத்துவம் பண்றது அந்த நேரத்துல எஃபெக்டை சரி பண்ணுமே ஒழிய அதுக்கு காரணமான மூல விஷயம் நம்மகிட்ட இருக்கிற பதட்டம், நம்மகிட்ட இருக்கிற டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அதை நீங்க குறைக்கலன்னா, அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியறத இழுக்கலன்னா கொதிக்கிறது அடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம மனது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு யோகா, ஒரு தியானம் போன்ற பயிற்சிகளை ஒருவர் முறையாக பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்குது. என்ன ஒரு உயர்நிலையில மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட அடிப்படையில அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்க்க போனா ஒரு தியான பயிற்சி. அதுவும் உட்கார்ந்த இடத்துல, எனக்கெல்லாம் வயசாயிடுச்சு என்னால யோகா பண்ண முடியாதுங்கிறவங்க உட்கார்ந்த இடத்துல அமர்ந்து தங்களுடைய மனதை ஓரளவுக்கு அவங்க ஒழுங்குபடுத்திக்கிட்டே வந்தாங்கனாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சீராகிறதுக்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இப்போ நீங்கள் உட்கார்ந்த நிலையில செய்ய சொல்றீங்க. இப்போ நடுத்தர வயதை கடந்தவங்களுக்கு உட்கார்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. கால் மடக்கி உட்கார்றது, அவங்களுக்கு என்ன தீர்வு? நல்ல கேள்வி. நான் உட்காரதான் சொன்னேன். கால் மடக்கி உட்காரணுங்கிறது நம்மளுடைய அசம்ஷன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க 18 சித்தர்களோட படத்தை பாத்தீங்கன்னா யாருமே ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஒருத்தர் இந்த காலம் மடக்கி உட்கார்ந்துருப்பாரு, ஒருத்தர் அந்த காலம் மடக்கி உட்கார்ந்துருப்பாரு, ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு. அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோகாவுக்குன்னு ஒரு பொசிஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. எந்த பொசிஷன்ல உங்களால எவ்வளவு நேரம் வசதியா உட்கார முடியுமோ அதுதான் உங்களுக்கான பொசிஷன், அதுதான் உங்க பாஸ்டர். என்னால் சேரில் தான் உட்கார முடியும், ஒரு 20 நிமிஷம் சம்மதம் அப்படி சாஞ்சி உட்காந்தானா உட்காந்துக்கோன்னா நீங்கள் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணலாம். அதனால ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு லாங் ட்ராவல் பண்ணி பாருங்களேன், நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே பல யோகாவை சீட்டில் செஞ்சிருவீங்க. கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துருப்பீங்க, அப்புறம் முன்னாடி சாஞ்சி உட்காருவீங்க, அப்புறம் காலை தூக்கி முன் சீட்டில் அழுத்தி உட்காருவீங்க. இது மாதிரி தான் அந்த காலத்துல தியானம் பண்ணவங்க ஒரு பொசிஷன்ல தொடர்ந்து உட்காராம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை உடம்புடைய அந்த ஒரு வலிக்கு ஏத்த மாதிரி உடம்ப மாத்திக்கிட்டாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம இப்ப என்னன்னு சொல்லிட்டோம், ஒரு யோகாசனமா வச்சிட்டோம். ஸோ நீங்க இப்ப சேர்ல உட்காந்தா உங்களால ஒரு 20 நிமிஷம் பாடியோட டிஸ்டர்ப் இல்லாம தியானம் பண்ண முடியும்னா அதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு போஸ்டர். அதனால நீங்க எந்த நிலையில வேணாலும் அமரலாம். அந்த நிலை உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வந்துடக்கூடாது, அது மட்டும் முக்கியம். எனக்கு ரொம்ப வசதியா இருக்குன்னு படுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க போயிடக்கூடாது. அவ்வளவுதான். நம் உடல் ஏற்றுக்கொள்ளும் அந்த நிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய வசதியான நிலை எதுவோ அதுதான் தியானத்துக்கான சரியான நிலை. சூப்பர் சார். அடுத்த நேயர் வணக்கம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் மாறியது நெஞ்சம் மாற்றியது தியானம் உலக தியான நாள் சிறப்பு நேரலை.